திருச்சியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தமிழர்களின் பாரம்பரிய மற்றும் தற்காப்பு கலையான சிலம்பாட்ட போட்டி தமிழகத்தை தாண்டி தற்போது உலக அளவிலுள்ள மக்களிடையே சிலம்பம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இதனிடையே சிலம்ப உலக சம்மேளனம் சார்பில் சர்வதேச அளவிலான சிலம்பாட்ட போட்டி திருச்சியில் தேசிய கல்லூரி உள்விளையாட்டரங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி இரவு வரையிலும் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, துபாய் மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றிருந்தனர். சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் குத்துவரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுகம்பு வீச்சு, இரட்டை கம்பு, தொடுமுறை, கம்புசண்டை உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வீரர்களின் ஒழுக்கம், வேகம், ஸ்டைல், ஆற்றல் உள்ளிட்டவைகளை கணக்கில் கொண்டு அதனடிப்படையில் அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கி கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. 175 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்ற சிலம்ப வீரர் வீராங்கனைகள் தங்களது ஆற்றல்மிகு சிலம்பத்திறனை சக போட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டினர். இதில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் வீரர் வீராங்கனைகள் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் அயல்நாடுகளில் நடைபெறும் சிலம்ப போட்டியில் பங்கேற்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக சர்வதேச சிலம்ப போட்டிகளை திருச்சி ரயில்வே இருப்பு பாதை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தொடங்கி வைத்து வீரர் வீராங்கனைகளின் ஆற்றல் மிகு சிலம்பத்திறனை கண்டு ரசித்து வீரர்களை வாழ்த்தினார். இதுக்கு மேல அடிக்கிற சோனி சாம்சங் எல்லாத்தையும் ஒரு சாம்சங் டிவியா எடுத்துட வேண்டியதானே எங்கே நிற்கிற बिलो 30 इयर्स में यार एक सीजन बना बना गर्ल्स से अपने राइट साइड अंदर को मारवा
தமிழருக்கும் என் தமிழ் மண்ணிற்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மூத்த கலையும் முதற்கலையும் இதர போர்க்கலைக்கெல்லாம் தாய்க்கலையாம் நம்முடைய இந்த வீரத்தமிழ் சிலம்பக்கலை. இந்த உயர்ந்த உன்னதமான தற்காப்பு கலையான சிலம்பக்கலையின் ஒரு சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டி இன்றைய தினம் திருச்சி தேசிய கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியிற்கு இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், துபாய் இது போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட சிலம்ப வீராங்கனைகள் பங்கெடுக்கின்றனர். மேலும் இப்போட்டியானது ஒற்றை கம்பி வீச்சு, இரட்டை கம்பி வீச்சு, வாள் வீச்சு, மான்கொம்பு, வேல்கம்பு மற்றும் நேரடி போட்டி என்ற அடிப்படையில் சுமார் 175 பிரிவில் நடைபெறுகிறது. மேலும் இந்த போட்டியில் பங்கெடுத்து வெற்றி பெறும் சிலம்ப வீராங்கனைகளுக்கு சிலம்ப உலக சமயத்தால் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழும் அதற்கான வெற்றி கோப்பை என்ற திறமை வழங்கப்பட்டு வருகின்ற ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் அயல்நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படும். மேலும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் தங்கள் குழந்தைகளை படிப்பில் மட்டுமல்லாமல் இது போன்ற தற்காப்பு கலைகளையும் சேர்த்து அவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், தற்காப்பு, நினைவாற்றல், மனதை ஒருநிலைப்படுத்துதல், எந்த சவாலையும் தானே எதிர்கொள்ளும் திறன் இது போன்ற திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும், மேலும் தமிழக அரசால் விளையாட்டுத்துறையில் ஒதுக்கப்பட்டிருக்கும் அரசு வேலையில் தங்கள் குழந்தைகள் இடம்பெறவும் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு என்று உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாகும். மேலும் தமிழக அரசுக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், நமது வீரத்தமிழனின் பாரம்பரியமிக்க வீரக்கலையான சிலம்பத்தை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாகும். எனது கோரிக்கை ஏற்று தமிழக அரசு விரைவில் செயல்படுத்த வேண்டும். வாழ்க தமிழ், வளரட்டும் நமது பண்பாட்டு கலைகள்.